ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ் சீஃபை ஒரு டெத் விசாடா மாத்திருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த வில்லேஜ் சீஃப் கிட்ட நிறையவே ட்ரெஷர் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போய் வித்திருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த கோல்டு எல்லாம் வித்துட்டு வரும்போது 2 வில்லனுங்க வந்திருப்பானுங்க. அவனுங்களும் சும்மா இல்லாம டேய் எங்க வழி விட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிச்சிட்டு போயிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா ஹேண்ட்ஸ் உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் 2 பேத்த சார் இந்த பக்கம் தான் சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறோம். அப்ப நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறோம். சரி ஓகே நாங்க ஃபாஸ்டா வரோம், அவங்கள தப்பிக்க மட்டும் விடக்கூடாது அப்படிங்கிறான். இவன் வந்து கொரியாவோட ஒரு ரிட்டர்னர். அப்ப அந்த கொரியாவோட ரிட்டர்னரும் ஷாக் ஆகி நின்னுட்டு இங்க என்னடா நடந்துச்சு, இந்த வில்லன்ஸ் எல்லாம் யாரோ பொளந்து கட்டிக்கிறானுங்க, இவங்களை யார் அடிச்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு போய் சர்ச் பண்ண அப்படிங்கிறான். அப்ப ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி போகுது. அப்ப அந்த டார்க் எனர்ஜி ஒருத்தனோட காலுக்கு போகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவும் சரி வந்த வேலையை முடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு போறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஹென்ஸோட அவதாரம் எடுத்துட்டு அதர் டைமென்ஷனுக்கு போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எப்படியோ அந்த சிட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வில்லேஜ் சீஃப் ஈஸ்ட்ல போனா ஒரு சிட்டி வரும்னு சொன்னான். ஆனா அந்த சீஃப் சொன்னது எல்லாமே பொய் மட்டும்தான். எப்படியோ இந்த சிட்டி கண்டுபிடிச்சு வந்தாச்சு, இனிமே இந்த வேர்ல்டு என் கையில தானே அப்படின்னு உள்ள போறான். அங்க போய் பார்த்தா அந்த சிட்டில ஒருத்தன் கூட இல்ல. நம்ம ஹீரோவும் இது என்னடா சிட்டி, இந்த சிட்டி கேட்ல இருக்க சோல்ஜர்ஸ் கூட அவுட் சைடர் வந்தா கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க, இது என்னடா சிட்டி, இந்த சிட்டில நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க 2 பேரு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த மொட்டையும் நான் ஏற்கனவே உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன், நீ இன்னும் எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல, சரி ஓகே உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் 3 நாள்ல எனக்கு 2 சில்வர் காயின் கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து இது என்னோட பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணே தான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ மேல தெரியாம இடிச்சிட்டு சார் சார் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம தான் இடிச்சேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஏய் குழந்தை உனக்கு இந்த சிட்டியை பத்தி ஏதாவது தெரியுமா, எனக்கு ஒரு கைடு வேணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் ஷாக் ஆயிட்டு சார் நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் 2 சில்வர் காயின் எடுத்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா இல்ல நீ என்னோட டிராவல் கைடா இருக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடலாமா அப்படிங்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணும் என்னது 2 சில்வர் காயினா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓகே சார் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அங்க ஒரு காட்டேஜ் கூட்டிட்டு வந்துட்டு சார் இங்க இருக்கிறதுலே இதுதான் பெட்டரான காட்டேஜ், இந்த பிளேஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறா. இந்த பொண்ணோட பேரு டயானா. இந்த டயானா பொண்ணு வந்து இவளோட பேரண்ட்ஸை இழந்துட்டா. அப்புறம் இவனோட பிரதருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அவனையும் இவ தான் பாத்துட்டு இருக்கா. அந்த பிரச்சனையில தான் அந்த கேங்க சேர்ந்த 2 பேர்த்திட்டையும் மாட்டிட்டியா அப்படின்ட்டு சரி அவனுங்க இனிமே பிரச்சனை பண்ண மாட்டானுங்க, அந்த காயினை கொடுத்துட்டு என்ன நாளைக்கு வந்து நீ நேரமா எழுப்பிடு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த ரூம்ல போய் படுத்துக்கிட்டு அந்த டயானா பொண்ணு 2 சில்வர் காயினுக்கு இந்த சிட்டியவே சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு இருக்கா. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் அவளுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு இந்த பெட்ல தூங்கவே முடியல, இது என்னடா கல்லு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அங்க வெளியே ஜன்னல்ல போய் எட்டி பாக்குறான். அங்க அந்த டயானா பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த டயானாவும் குட் மார்னிங் சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் அந்த டயானாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் மதியானத்துக்கு மேல வந்து எழுப்பினா போதும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டயானாவும் ஓகே சார் அப்படின்ட்டு சார் நீங்க சாப்பிடலையா உங்களுக்கு இதுவே போதுமா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனக்கு பசி இல்ல இதுவே போதும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டயானாவும் சார் உங்களுக்கு அந்த பிரெட் வேண்டானா நான் வேணா அதை எடுத்துட்டுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே எடுத்துக்க அப்படிங்கிறான். அவளும் அந்த பிரெட் எடுத்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு கியூட்டா சொல்றா. அப்புறமேட்டுக்கு இந்த சிட்டியோட பேரை சொல்றாங்க. இந்த சிட்டியோட பேரு அசுன்டு. இந்த சிட்டி வந்து டெய்லர் கிங்டத்தோட வெஸ்ட் சைடுல இருக்க ஒரு சின்ன சிட்டி. அப்புறம் இந்த சிட்டில நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒன்னும் பெருசா எதுவும் இருக்காது அப்படின்னு அந்த டயானா சொல்றா. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த செவுத்தை தொட்டு பார்த்து இங்க இருக்கிற சிம்பிள் இது என்னது, இந்த சிட்டியில இந்த சிம்பிளை நான் நிறைய இடத்துல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இதை பார்த்தா ஒன்னும் பெயிண்ட் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். அப்ப அந்த டயானாவும் சார் நேத்து நைட்டு நீங்க வெனிசன் சூப் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டயானாவும் சார் என்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது என்னோட ஒரு எபிலிட்டி அப்படின்ட்டு சார் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த சிம்பிளை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல அந்த சிம்பிள் வந்து வேர் காலிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு சிம்பிள் தான், அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த சிட்டியவே ரூல் பண்ணிட்டு இருக்கு, அவனுங்கெல்லாம் ரொம்பவே மோசமானவனுங்க சார் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்ட்டு டயானா உனக்கு என்னாச்சு ஏன் நின்னுட்டு அப்படிங்கிறான். அப்ப அந்த டயானாவும் இந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியலையா, கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஸ்மெல் பண்ணுங்க, இந்த ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ் பிரெட்டை குக் பண்ணும்போது வர ஸ்மெல், நீங்க அந்த பிரெட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது பிரெட்டா இதுக்கு தான் இவ்வளவு சீனு போட்டி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டயானாவும் சார் வாங்க நம்ம போலாம், உங்களுக்கு அந்த பிரெட் வேண்டாம் அப்படின்னா எனக்கு வாங்கி கொடுங்க நான் நிறையவே சாப்பிடுவோம் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும்
இன்னைக்கு என்ன ஆச்சு, டயானா வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது, அவ இந்த மாதிரி லேட்டா வர மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தன் வந்து அவன் அங்கதான் இருக்கான் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்ல அந்த டயானா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க 2 பேரும் தான் வந்துக்கிறானுங்க. இவனுங்க 2 பேரும் கூட அந்த கார்வலிக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்க. அப்ப அந்த மொட்டையும் நம்ம ஹீரோ முறைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோவும் சார் நீங்க ஒன்னும் முறைச்செல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பவர்ஃபுல் இல்ல அப்படின்னு, இந்தாங்க இதை வச்சுக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சில்வர் காயினை கொடுத்துட்டு, சார் இந்த காயின் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க 2 பேரும் இவன் என்னடா இவ்வளவு பயந்தாங்கோலியாகிறான், நாம இவனை மிரட்ட கூட இல்ல, சும்மா பார்த்ததுக்கே காயின் எடுத்து கொடுத்துட்டான் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையோட கழுத்துல இருக்க சிம்பிளை பார்த்துட்டு, இந்த சிம்பிளை நான் இதுக்கு முன்னாடி அந்த வால்ல பார்த்திருக்கேன் அப்படின்னு டயானா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா. இந்த மாதிரி இந்த கார்வலிக் ஆர்கனைசேஷனோட சிம்பிளை யாராவது அவங்க உடம்புல டேட்டூ போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் போயிருன்னு சொன்னான். அவ இவனுங்களை பார்த்து ரொம்பவே பயந்துருக்காளடங்குது அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க 2 பேரும் டே அந்த பையனை ரெடி பண்ணிட்டியா, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம அவனை கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னது பையனா, ஒருவேளை இவனுங்க டயானாவோட பிரதர் ஏதாவது பண்ணணுங்களா அப்படின்ட்டு டே நில்லுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க 2 பேரும் திரும்பி முறைக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு என்னால முடியலன்னா என் அவதாரை டிஸ்மிஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு டே நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப யாரோ சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா டயானா. நம்ம ஹீரோவும் என்னது டயானா நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த அப்படிங்கிறான். அப்ப அவனுங்க 2 பேரும் டே எதுக்குடா எங்களை கூப்பிட்ட, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரானுங்க. நம்ம ஹீரோவும் சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில்வர் காயின் கொடுக்குறேன் அப்படின்னு, இதுதான் என்கிட்ட இருக்க மொத்த பணமும், இதை நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னு கொடுக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் டயானா கிட்ட நம்ம எப்பவும் மீட் பண்ற டைமுக்கு ஏன் நீ வரல, நீ மட்டும் டைமுக்கு வராதனால நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல, அப்புறம் என் கையில இருந்த எல்லா காசையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு கத்துறான். அப்ப டயானாவும் சோகமா என்னோட பிரதரை காணோம், நீங்க கொடுத்த சாப்பாடு எல்லாம் நான் என்னோட பிரதருக்கு தான் கொண்டு போய் கொடுத்தேன், இப்ப அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அழுகுறா. அப்ப நம்ம ஹீரோவும் அவனுக்கு 2 பேத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ பையன் பேசிட்டு இருந்தானுங்கல்ல அது கண்டிப்பா டயானாவோட பிரதரா தான் இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப டயானாவும் என்னது வேர்கோலிக் ஆர்கனைசேஷனா, அவனுங்க ஏதோ பையன் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்களா, போச்சு எல்லாம் முடிஞ்சு, இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அழுகுறா. அப்ப நம்ம ஹீரோவும் டயானா நீ ஒன்னும் பதட்டப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் இல்ல உங்களால எதுவும் பண்ண முடியாது, அவனுங்க என் பிரதரை கூட்டிட்டு போனது பணத்துக்காக இல்ல, என் பிரதரோட ரத்தத்துக்காக, அவனை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு அழுகுறா. நம்ம ஹீரோவும் என்னது பிளட்டா, ஆனா எதுக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம டயானாவும் இந்த சிட்டி ஃபுல்லாவே வேம்பையர் தான் இருக்கு, அந்த வேம்பையர்ஸோட சாப்பாடு தான் எங்க பிளட், எங்களால அந்த வேம்பையர் எது சண்டை போட முடியாது அப்படிங்கிறா. அப்ப யாரோ ஒருத்தன் வீட்டு மேல நின்னுட்டு இங்க என்னால டார்க் மேஜிக்கை ஸ்மெல் பண்ண முடியுது, இந்த டார்க் எனர்ஜியோட ஸ்மெல் இது அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்டோட ஸ்மெல் தான், அந்த முட்டாள் கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரேக்மெண்ட்டை 1 வருஷமா கல்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்கான், ஆனா அவங்கிட்ட இருந்தே யாரோ திருடிட்டாங்க, அந்த கிழமை நிஜமாவே ஒரு முட்டாள் தான் அப்படின்ட்டு என்னால அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை யார் எடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அதை என்னால நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியும், என்கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். இவன் வந்து ஒரு வேம்பையர். கைஸ் இந்த மான்வாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் எல்லாத்து கமெண்ட்டும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் இந்த வீடியோக்கும் ஒரு 500 லைக் கொண்டு வர பாருங்க கைஸ், உங்களால கண்டிப்பா முடியும், என்னோட எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் எல்லாரும் டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ண சொல்றீங்க கைஸ், ரொம்பவே சாரி கைஸ், நான் காலேஜ் போயிட்டு இருக்கிறதுனால என்னால ஒரு எபிசோடு மட்டும் தான் டெய்லியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, சாரி கைஸ். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.